Taste the Daily. மதுரையில் மதுரை மாநகராட்சி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கும் அரசாணை 152 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர். அப்போது 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கோரிக்கைகளையும் வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். இந்த போராட்டம் காரணமாக மதுரையில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே திமுக அமைச்சரின் நிகழ்ச்சிக்காக மாணவ மாணவிகளை காக்க வைத்த அவலம் அரங்கேறியது. ஆரணி அரசு நடுநிலைப் பள்ளியில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் ஆவடி நாசர், சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக காலையில் நடைபெற இருந்த தேர்வும் மதியத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. அத்துடன் சின்னஞ்சிறு மாணவ மாணவிகளை காலை 9 மணி முதல் 2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டனர். ஆளும் அதிகார மமதையில் விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தாமதமாக வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில் விவசாயிகள் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தில் போலீசாரிடையே லேசான தள்ளுமுள்ளு ஆனதால் பரபரப்பு நிலவியது. குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகளை கைது செய்ய போலீசார் முற்பட்ட பொழுது விவசாயிகள் மற்றும் போலீசாருக்கு இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து சென்னை அடுத்த தாம்பரத்தில் விவசாயிகள் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தில் போலீசாரிடையே லேசான தள்ளுமுள்ளு ஆனதால் பரபரப்பு நிலவியது. குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகளை கைது செய்ய போலீசார் முற்பட்ட போது விவசாயிகள் மற்றும் போலீசாருக்கு இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் கைத்தொழில் நெசவு செய்யும் வீடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசைத்தறியாளர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னசாகரம் பகுதியில் தருமபுரி நகராட்சி சார்பாக வீடுகளில் உள்ள விசைத்தறி கூடகங்களுக்கு வணிக ரீதியிலான நிலவரி அமல்படுத்தும் நோக்கில் ஒரு அடிக்கு 12% வரி விதித்து வருகின்றனர். இதன் காரணமாக தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விசைத்தறி கூலிப்பாவு உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் மனு அளித்தனர். சட்டப்படி இது 12% போட்டு வரி அமல்படுத்திட்டா இருக்கிற அத்தனை பேருமே தறியை வித்துட்டு இருக்கிற தொழிலை 3 தலைமுறையாக செஞ்ச தொழிலை வித்துட்டு வாழ்வாதாரத்திற்கு சாப்பிட்றதுக்கு எந்த தொழிலுமே இல்லாமல் சுமாராக 10,000 குடும்பம் இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடும். தென்காசி மாவட்டம் வெங்கடாம்பட்டி ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் கோரி தர்ணாவில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சமுத்திர வடிவு என்ற மூதாட்டி இறந்ததை தொடர்ந்து அவரது சடலத்தை அடக்கம் செய்யாமல் தர்ணா போராட்டம் நடத்தினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்காக இயங்கும் நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.